கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் நம்முடைய தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையை கொண்டுதான் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஜனங்களாய் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழுகிற இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நாம் அவருக்குள் களி கூர்ந்து தான் வாழ்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுடைய சூழ்நிலைகள் சில நேரங்களில் ரொம்ப நெருக்கிறது போல் இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களாக இருந்தாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் இப்படி தான் இருப்பாங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு நெருக்கம் அவர்களை நோக்கி வருகிறத நம்ம பார்க்கலாம். அந்த நெருக்கம் எதனால் வருது தெரியுமா? இந்த வசனத்தின் பிரகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற சத்ருவானவள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுக்காக உண்மையும் உத்தவமாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு ஒரு போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருக்காக கர்த்தர் தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள் எழும்பும். இதுதான் இன்றைக்கி ஆண்டவருக்காக வாழுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்கள நோக்கி தான் அநேக கேள்விகள் எழும்பும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்கள தான் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா காரியத்திற்கான வார்த்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் உனக்கு இப்படி செய்வேன், நான் உன்னை இப்படி நடத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இந்தந்த காலங்களில் நான் அதை இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி வேதத்துலேருந்து அவங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் தேவ ஜனங்களுக்கு தேவனுக்காக உண்மை உத்தமாய் வாழுகிற பரிசுத்தவான்களை நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை முழுமையும் கர்த்தருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். உடனே ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருவார், ஆண்டவருக்காக அவங்க வாழ்கிறதுனால உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தோன்னா அப்படி நிச்சயமாக இருக்காது. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை விட அவங்க ரொம்ப மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பின் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க உருவாக்கப்பட்ட ஒரு காலம், அவங்க பழைய வாழ்க்கையிலேருந்து வேறுபிரிக்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாய் உருவாக்கப்பட்ட ஒரு காலம். அதன் பிற்பாடு அந்த உருவாக்கப்படுகிற காலத்தில் அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அவங்களுடைய இருதயத்தை அவங்க ஆண்டவர் வார்த்தையினால் வாக்குத்தத்தத்தால் நிரப்பிடுவார். ஃப்யூச்சரை குறித்த எல்லா காரியங்களையும் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்துருப்பார். அந்த விசுவாசம், நிச்சயம், நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அவங்க தைரியமாக தேவனுக்கு பின்னாக செல்லுகிற ஒரு தேவஜனமாக இருப்பாங்க. அவர் நல்ல மேய்ப்பன், அவரை பின்தொடர்கிற ஆடுகளாய் நம்மை உருவாக்கி விடுவார். அப்படி உருவாக்கப்பட்ட அவரை நோக்கி நம்ம போகும்போது இன்னும் சரியாய் உருவாக்கப்படாத ஜனங்கள் இருப்பாங்க தெரியுமா? இன்னும் ஒழுங்காய் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்காமல், இன்னும் உண்மையாக வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழாமல், இன்னும் பாவத்திலேருந்து வேறுபிரிக்கப்படாமல், பழைய வாழ்க்கையிலேருந்து சரியாக விடுதலை ஆகாமல், இப்படிப்பட்ட நிலையில், அதாவது ஒரு முழுமையாய் கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு நிலையில் வராமல் இருக்கிற தங்களை தேவ ஜனங்கள் என்று அவங்களே சொல்லிப்பாங்க. நாங்களும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், எல்லாமே சொல்லிப்பாங்க. அவங்க தோற்றமாக அப்படி கூட இருக்கலாம், ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறது போல கூட காண்பித்து கொள்ளலாம். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் போலியாய் தங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை போல காட்டிக்கொள்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வார்த்தைக்காக காத்திருந்து வார்த்தை நிறைவேற தங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஏற்ற காலம், கர்த்தர் குறித்த ஏற்ற காலத்தில் தேவன் தந்த வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு அவங்க காத்திருக்கும் போது இந்த உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பொய் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? பொய்யா நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் ஆண்டவருக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி தாங்களே சொல்லி கொண்டு மெச்சிக்கொள்வாங்க தெரியுமா? அவங்க அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்குறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க எதுலேயுமே சரியாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் அவங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். வேதத்தின் பிரகாரம் சொல்லப்பட்ட எந்த காரியமும் ஒழுக்கமாய் அங்கே இருக்காது. ஆனால் அடுத்த காரியங்களில் ரொம்ப தங்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள். இது ஒரு சரியான தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய அழகு அல்ல. அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு
முதல்ல என் குடும்பம் கர்த்தர் வரும்போது போகுமா, முதல்ல நான் போவேனா, என் ஃபேமிலி போகுமா அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் குறித்த ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே முதல்ல எழும்பணும். அங்கே எல்லாம் பர்ஃபெக்டாக ஆயத்தமாகறாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும்போது மற்றவங்க ஃபேமிலிக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதுதான் பிரதானம். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக ஜெபித்தார். தன்னையும் தன்னோடு கூட இருந்த சீஷர்களையும் அவர் என்ன பண்ணினார், ஆயத்தமாக்கிட்டே இருந்தார். எப்போ அவங்க ஆயத்தமாகி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவங்க பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க வந்தாங்களோ, தேவன் பார்வையில் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இனி நீங்கள் போங்க என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு தேவ வசனத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார். அதுலேயும் குறை சொல்ல அனுப்பலை, கேள்வி கேட்க அனுப்பலை. ஆனால் நீங்கள் வசனத்தில் பாருங்கள், தேவனால் நடத்தப்படுகிற தேவ ஜனங்களை நோக்கி உன் தேவன் எங்கே அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களும் அதே தேவனை தான் வணங்குறேன்னு சொல்லுவாங்க. நாங்களும் ஆண்டவரை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக காத்திருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து அதிகமாய் கேள்வி கேட்பாங்க. கர்த்தர் சொல்லி ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாய் காத்திருக்கும் பொழுது என்னுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான காரியங்கள், இதை குறித்து கர்த்தர் தந்த வார்த்தை இருக்குது தெரியுமா, அது நிறைவேறும். அது அவருடைய ஏற்ற காலத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற தேவஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுல எந்த லாஜிக்குமே இல்லை, எந்த ஒரு நியாயமான காரியமுமே இல்லை. உண்மையாகவே அப்படி காத்திருக்கிற தேவஜனங்களை நேசிச்சாங்கன்னா அவங்களுக்காக ஃபாஸ்டிங் இருந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கட்டும். அப்படி யாராவது நம்ம செய்கிறோமா? மற்றவங்களுக்காக ஐயோ ஆண்டவரே இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் தாமதமாகுதே, ஆண்டவரே இவங்க இவ்வளோ நெருக்கத்தில் இருக்காங்களே, இவ்வளோ தேவைகள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறோமா, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோமா? ஃபாஸ்டிங் இருக்காண்டா முழங்கால் போட வேண்டாம், அவங்கள நம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுறோமா? எங்கள் ஜெபத்தில் அவங்க பேரை தெரியாமல் சொல்லிட்டா ஆண்டவர் அவங்கள நினைவு கூர்ந்து நன்மை செஞ்சுருவாருன்னு சொல்லி தீமை மட்டும்தான், அவங்கள குறித்த கெடுதலான காரியம் ஒன்றுமே இல்லைனாலும் ஏதாவது பேசணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், துணிகரமாய் பேசுகிறோம். கர்த்தர் காதை உண்டாக்கினவர் கேளாரோ? காதை உண்டாக்கினது ஆண்டவர் தானே, சத்தமாக பேசினா தான் நமக்கு கேட்கும். ஆனால் நம்ம மனசில் நினைக்கிறது நம்முடைய ஆண்டவர் கேட்கும்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது எது நிமித்தம்? ஆளோட்டிகளின் நிமித்தம். அப்போ நம்மளுடைய கிரியை இன்னொருத்தங்களை பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் அப்படி கதற வைக்குதுன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது சாபம், அது தீமை. எந்த அளவுக்கு பிறருடைய காரியத்தில் நம்முடைய நாவை அடக்குகிறோமோ அது நமக்கு நல்லது, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லது. ஏன்னா வசனம் இருபுறமும் கருக்குள்ளது. வார்த்தை தேவனிடத்துலேருந்து வரும் பொழுது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த சத்ருவானவள் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அந்த சத்ருவானவள்ங்கிற இடம் ரொம்ப மோசமான இடம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சிலரை காத்திருக்க வைக்கும் பொழுது அந்த சத்ருவானவளுடைய இடம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். போத்திபாரின் மனைவியை போல அவள் ஒரு பழியை போட்டு அவள் எந்த தவறுமே செய்யாத யோசேப்புக்கு கெடுதல் செய்யும் பொழுது, அவனை சிறைச்சாலையில் அவனை துன்பப்படுத்தும் பொழுது ஒருவேளை போத்திபாரின் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்த பொழுது அவளை வெட்க மூடினது. ஏன்னா யோசேப்பு அவளை குறித்து என்ன பண்ணலை, அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்க கூட அவளை குறித்து யோசேப்பு நினைக்கல. இதுதான் தேவ ஜனங்கள். இன்றைக்கி அநேக உயர் ஸ்தானங்களை வைக்கப்பட்ட தேவனால் உயர்த்தப்பட்ட தேவ ஜனங்களை பாருங்கள், அவங்களுக்கு விரோதமாக அநேகர் அவங்களுடைய நேரத்தெல்லாம் வீணாக்கி அவங்கள எப்படிடா கெடுக்கலான்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசியிருப்பாங்க, தூஷிச்சிருப்பாங்க, அவங்கள பற்றி தவறாக அநேகர்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்படி நிறைய நடந்திருக்கும். ஆனால் எப்பொழுது தேவன் குறித்த ஏற்ற காலம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்களோ, தேவ ஜனங்கள் காத்திருக்க வைத்த ஆண்டவர் அவர்களை உருவாக்கி உயர்த்தின பிற்பாடு அந்த உயர்த்தப்பட்டாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் தனக்கு விரோதமாய் தன்னுடைய நேரத்தெல்லாம் செலவழித்து அவங்க அநியாயமாக பண்ணி துன்மார்க்கமான கிரியைகள்லாம் செஞ்சாங்க தெரியுமா, அவங்கள குறித்து நினைக்க கூட மாட்டாங்க. இதுதான் தேவ ஜனங்களுக்கு கிட்ட இருந்து வெளிப்படுற நல்ல சுபாவம். முடிஞ்சால் அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுக்கு எதுக்கு நம்ம கெடுதல் செஞ்சுட்டு. ஏன்னா அது கிறிஸ்துவின் சாயல் கிடையாது. தன்னை சிலுவையில் அறைந்த ஜனங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணினார், ஆண்டவர் இவங்க செய்கிறது என்னன்னே தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான்.
ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை குறித்து அநேகர் ரொம்ப அந்த சத்ருவானவளை போல பயங்கர கேள்வி, ஆண்டவன் போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி, உங்கள் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் நாள்தோறும் என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துவது போல் இருக்கிறது தாவீது சொல்கிறாரு. யாரையுமே இப்படிப்பட்ட ஜனங்கள், இந்த சத்ருவானவள் என்கிற இந்த கேரக்டரில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு போனீங்களே உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்குற இந்த கூட்டத்து ஜனங்கள், அதாவது வேதத்தின் பிரகாரம் பார்த்தா சத்ருவானவள் அந்த கூட்டத்து ஜனங்கள் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு நடத்தப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்க கிரியை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இவர்களை பார்த்து நகைப்பார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு என் பிள்ளை என் கரத்தில் அடங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய பிள்ளையை குறித்து அவர் மகிழ்வார், இவர்களை பார்த்து அவர் இகழ்வார், அவர் சிரிப்பார். சங்கீதம் 2 நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கர்த்தர் நியமித்த நம்முடைய ஏற்ற காலம் வரும் வரைக்கும் என்ன யார் கேட்டாலும் உங்கள் தேவன் எங்கே என்று எப்படி அதை இப்போ உள்ள டைமில் வித்தியாசமாக அதை கேட்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஆண்டவருக்காக வேதத்தை தூக்கிட்டு போனீங்களே, உங்களுக்கு அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்பாங்க. அதை அநேக விதத்துலேயும் கேட்பாங்க. அவங்களுக்கான நம்முடைய பதில் என்ன தெரியுமா? சிரிச்சுட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் பதில் சொல்வார். அவங்க நம்மக்கிட்ட கேட்கல, நம்மை காத்திருக்க வைக்கிற தேவனிடத்துல தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல அவங்க யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ரப்சாகே எசேக்கியாவை பார்த்து பேசவில்லை. ரப்சாகே குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் அப்படின்னு யார் சொல்கிறா? சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறார். இப்போ தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நம்முடைய நாவை அசைப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் யோசித்து என்ன பண்ணணும்? நம்முடைய பலனை வெளிப்படுத்தணும். ஏன்னா பலன் தரது எல்லாமே கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கர்த்தர் என்ன தந்தார், கர்த்தர் என்ன தந்தார்னு கேட்குறோமே, நமக்காக அவர் ஜீவனே தந்தார். இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் தெரியுமா? இது கர்த்தர் நமக்கு தந்தது தான். கர்த்தர்கிட்ட போனால் பணம் கிடைக்கணும், கர்த்தர்கிட்ட போனால் உள்ளதிலே பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக இருக்கணும்னா, அப்போது தேவனை அறியாத புறஜாதியார் எல்லார காட்டிலும் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்களே. அப்போ கர்த்தர்கிட்ட வராமல் இருந்தாலும், ஆண்டவரை ஆராதிக்காமல் இருந்தாலும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட கிரியைகளை, பொல்லாத கிரியைகளை, உலக மாமிசம் பிசாசு மனம் போன போக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாழலாமா? அப்படிலாம் வாழ முடியாது. இம்மையில் தரப்படுகிற ஆசீர்வாதம், இம்மையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்பது நம்மை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் லாசருவும் ஐஸ்வர்யவானும். அந்த ஸ்டோரியில் லாசர் எப்படி இருந்தார்? ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் அவருடைய ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை புசித்து தான் அவர் என்ன பண்ணாராம்? அவர் வாழ்ந்தாராம். அதற்காக ஆண்டவர் ஐஸ்வர்யவானை தான் நேசிச்சார் நம்ம சொல்ல முடியுமா? யார் ஆபிரகாமுடைய மடிக்கு சென்றார்? யார் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார்? யார் வேதனை அடைந்தார்? இதெல்லாம் சும்மா ஆண்டவர் நமக்கு வேதத்தில் காண்பித்து தரல. நிறைய பேஜஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சும்மா ஆண்டவர் எழுதலை. நம்மை கண்டித்து உணர்த்தும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம 2 நபர்களை பார்க்கிறோம். ஒன்று, தேவனுக்காக காத்திருக்கிற தேவஜனங்கள், தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற தேவஜனங்கள், மீகா தீர்க்கதரிசியை போல தேவனால் நடத்தப்படுகிற தேவஜனங்கள். இன்னொன்று, தேவனுடையவர்கள் என்று சொல்லியும் உன் தேவன் எங்கே என்று நிந்தித்து தூஷிக்கிற அப்படிப்பட்ட சத்ருவானவள் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா இதை கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த 2 பிரிவையும் பார்க்கலாம். உண்மையாக கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவஜனங்கள், அவர்களை கேள்வி கேட்குறதே தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ரோலாக வச்சு வாழ்கிற சத்ருவானவள், அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பொல்லாத சுபாவம் உடைய ஜனங்கள். அவங்க தாங்களே தேவஜனங்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் பார்த்து சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசியும். அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தரால் சொல்லப்படுறோமா நம்ம தேவஜனங்கள்னு? ஆண்டவர் தான் சொல்கிறாரு, பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள்னு. நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் கேட்கிற கேள்வி அது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா இல்லை சத்ருவை சந்தோஷப்படுத்துதா? பவுல் கேட்ட கேள்விகள் அது கர்த்தருக்கு பிரியமாய் அநேக ஜனங்களை கர்த்தரிடம் திருப்புகிறதா இருந்தது அநேக இடங்களில். ஆனால் இந்த இடத்துல சத்ருவானவன் என குறிப்பிடப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட சில கூட்ட ஜனங்கள் அவங்க எழுப்புகிற கேள்வி அது கர்த்தரை கோபப்படுத்துது.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படியே தேவனால் நடத்தப்படுகிற தேவஜனங்களாய் வாழ்ந்தோமையானால் நிச்சயமாய் நமக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் நிச்சயமாய் எழும்பும். அப்படி எழும்பும் பொழுது நாம் அல்ல, கர்த்தரை அவர்களுக்கு பதிலளிப்பார். எப்படி பதிலளிப்பார் தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் ஒரு விசை வாசிச்சிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னுடைய சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். தேவன் நம்மை உடைத்து உருவாக்கி நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்மளை சரி பண்ணி நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த காலத்தில் இவங்கெல்லாம் கேள்வி எழுப்பும் பொழுது என்னவோ நம்ம வெட்கப்பட்டது போல இருக்கும். ஆனால் நிறைவேறுகிற காலம், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்த பொழுது யோசேப்பின் தலை உயர்த்தப்பட்டது போல தேவன் நம்மையும் தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி வைக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டது போல இருந்தது. ஆனால் அந்த வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன், இம்மையிலே நூறத்தனை மறுமையிலே நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நம்மை நோக்கி வந்த கேள்விகள், அதை எழுப்பின சத்ருவானவள், அப்படிப்பட்ட கூட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? வெட்கம் அவர்களை மூடுமா. வேற வழியே இல்லை, அவங்க வெட்கப்பட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி கர்த்தரை நோக்கி, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்திற்கு எதிரான கேள்விகள். கர்த்தர் எப்படி செய்வார் அப்படிங்கிற அதை மீன் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம அதற்காக ஐயோ இப்படி பேசுகிறாங்களே அப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவஜனங்களாகிய நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அவரை நோக்கி அமர்ந்திருப்பது. இதற்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இதற்கு முன்பதாக செஞ்ச அறியாமையின் காலத்திலையோ இல்லை தேவனால் நடத்தப்படுகிற காலத்திலையோ ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ஏதாவது ஆண்டுக்கு பிரியமில்லாத கிரியை செஞ்சதுனால தான் இப்படிப்பட்ட சில சத்துருக்களை தேவன் அனுமதிக்கிறார். அதை நம்ம உணர்ந்துடணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையுமே ஏதோ என் நன்மைக்காக தான், என்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குது, அதனால தான் ஆண்டவர் என்னை கரெக்ட் பண்ணுறாரு, அவர் தந்த வாக்கு தத்தத்திற்கு என்னை தகுதிப்படுத்துகிறாரு, என்னை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய நீதி வெளிப்படும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில், ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அந்த வசனத்தின்படியே நாமும் நம்முடைய தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போம். கர்த்தர் தாமே அவருடைய ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தி, நம்முடைய சத்ருவானவள் கேட்ட எல்லா கேள்விக்கும் தேவன் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவதை பதிலாக கூறுவார். அவர் அதை செய்யும் வரைக்கும் நாம் நம்முடைய தேவனை நோக்கி அவருக்காக காத்திருப்போம். அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருப்போம். தேவனால் நடத்தப்படுகிற, தேவனால் உருவாக்கப்பட்டு காத்திருக்க வைத்து அவரால் அவருடைய ஏற்ற காலத்திற்கென பத்திரப்படுத்தி பாதுகாக்கப்படுகிற தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நிச்சயமாய் நம்முடைய தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வசனித்ததை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.